அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லா ஜாலியாக லீவ் விட்டுருக்கானுங்க. லீவ் விடலானாலும் நம்மளுக்கு லீவு தான்டா. நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம், லீவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போய் குளிப்போம். அப்பா என்ன ஜில் ஜில்லுன்னு இருக்கு. இன்னும் 2 மாசம் போச்சுன்னா வெயில் மண்டையை பொழந்து நம்ம மண்டையில ஏன் முடி வளர மாட்டேங்குது நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். வர போனவங்க எல்லாரும் மொட்டை மொட்டைன்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் வளரவே இல்லை. நம்ம போயிட்டு அந்த ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்து எங்க மண்டைய முடி வரலன்னு கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் குளிக்க போறேன். அப்பா நீச்சல் அடிச்சாச்சு. இன்னும் 2 மாசம் கழிச்சு இந்த தண்ணியை சுடு தண்ணி மாதிரி ஆயிடும். இந்த ஸ்விம்மிங் வாட்டர்ல இருக்கிறது. என்ன ஏதோ ஒரு மெசேஜ், ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்கா. என்னடா ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டான். யார் இவன் பைத்தியக்காரனா இருப்பானோ? ஹே, உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம், அதில் போய் நீ பாரு. பார்ப்போம். என்னது மெசேஜ் போட்டிருக்கானுங்க. இது சின்சான் அவன் வீட்டில் இருக்கான், டோரேமான் அவன் வீட்டில் இருந்தா. நாங்கள் டோரேமானை கடத்திட்டோமா? டோரேமானை கடத்திட்டா வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்களே. இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியல. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம போய் ட்ரெஸ் மாத்திட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவனை இமிடியேட்டா வேணும்னா நம்ம 1 கோடி ரூபா அவனுக்கு தந்தாகணுமா? 1 கோடி ரூபாய்க்கு நாயடா போவேன். 10 காரை வித்தா கழிச்சிருந்தா அந்த காரை விற்க மாட்டேனே. அந்த மண்டை வந்து தலையெடுக்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஏதோ ஃப்ரெண்ட் ஆயிட்டா, போய் நம்ம காப்பாற்றுவோம். சிஜே இஸ் தி கேங்ஸ்டர். எனக்கு கண்ணு தெரியாது சொல்லிட்டு டாக்டர் வேற எனக்கு கண்ணாடி கொடுத்துருக்காரு. அந்த கண்ணாடியை போட்டு போவோம். இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அப்புறம் போய் ஸ்டேல் கட்டின கண்ணாடியை கவுட்டேன். ஓகே, நம்ம எடுத்துட்டு போவோம். ஸ்பீடா போ. எனக்கு வர என்ன பண்றதுன்னே புரியல. கடத்தினா அந்த சின்சான கடத்தினாலாவது அவன் கத்துக்கு அவனே எடுத்துட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பான். அதனால பிளான் பண்ணி டோரேமானை டகரடமா பண்ணிய கடத்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி போட்டான பிரின்சிபல் பார்த்து கடை கொண்டாய் அடைக்க போட்டான் அப்படின்னு எடுத்து தூக்கிட்டு போயிருப்பானோ. இவனை கடத்தினா நம்மளுக்கு என்ன லாபம்? அது அவன் கண்ணை வச்சு அவனை மிரட்டா கூட. எனக்கு டவுட், அவனை கண்ணை வச்சு மிரட்டா கூட கண்ணை வச்சு சுட்டாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா மனுஷனா இல்லை, சின்சானுக்குனா கூட ஏதாவது வலிக்கும், இல்லை அவனுக்கு கூட செத்துருவான் கண்ணை தச்சா. இவனுக்குலாம் ஒன்றுமே ஆகாது, ஏன்னா இவன் ரோபோட் ஆச்சு. சரி இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாங்குவாங்க தெரியல, அப்போ இப்போ கொடுத்து பார்ப்போம். போலீஸ் சார், லெட்டர் சிக்கோ என்னடா பண்ணுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இல்லாமல் வேறு யார் பார்ப்பாங்க? என்ன வேணும் சுஜய் சொல்லித்தல. இன்ஸ்பெக்டர் சிங்கம் தானடா இருப்பா. இன்ஸ்பெக்டர் சிங்கம் இப்போலாம் இல்லை, அவன் கமிஷனர் கால் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்டில் சிங்கம் தான் எங்கே இருக்கேன் சொல்லு. சரிடா லிட்டில் சிங்கம், என்னடா அப்படின்னு வச்சுக்கோயா. டோரேமானை கடத்திட்டானுங்கடா. ஏதோ கண்டுக்கு விட்டு பிடிச்சு கொடு, நான் போய் அவனை தேடுறேன். நீ அப்படியே போய் தேடு போ. வண்டி எடுத்துட்டு போகண்டா பாவி. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வர எங்க இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷன் கட்டிருக்க நம்ம சிங்கம் சார் சொன்னாரு. எங்க கட்டினாலே தெரியல. கடைசியா பார்த்தா நம்ம வீட்டு எதிர்க்க வர கட்டிருக்காரு, அதுவே தெரியல. சாரி சிங்கம் சார் கட்டல, கவர்மெண்ட் கட்டுச்சு. அப்பா ஃபர்ஸ்ட் வண்டி எடுப்போம். இந்த லிட்டில் சிங்கம் வேற சின்ன பையன் வேற அடிக்கடி ஸ்கூலுக்கு போறேன். அஜய் லிட்டில் சிங்கம் பார்த்துட்டு வேற மாறு விஷயத்துல அழிஞ்சிட்டு இருப்பான். இவங்கிட்ட சொல்லிட்டு வந்தது சேஃபா. அப்புறம் அவன் கூட எவனோ ஒருத்தர் இருப்பாடு, அப்புறம் தின்னுட்டு இருப்பாடு. அவன் லிட்டில் சிங்கத்தோட ஃபேன் இடுவான். ஆனா அஜய் வந்துட்டு மாடு திட்டுவான். அஜய் ஒண்ணுதான் லிட்டில் சிங்கத்தை ஒண்ணுதான். கண்ணாடி ஒரு யூனிஃபார்ம், ஒரு சிங்கம் ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டா அந்த ஃப்ரெண்டு கிட்ட தெரியாதா? அவனுக்கு கட்டி நம்மளை விட கட்டி தெரியாது போல இருக்கு அவனுக்கு. சரி நம்ம இப்ப இந்த தகர டப்பா பண்ணி கடத்துல பெரிய தகர டப்பா யாரும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி இந்த சின்சான வீடு சேஃபா இருக்கும். சோ அவனை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அண்ணா இந்த அட்ரஸ் எதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் மௌனவிரதம் பேச மாட்டேன். என்னது மௌனவிரதம்? ஏன்டா பேசுற? எழுதிக்கிளி காட்ட வேண்டியதாண்டா. யாரா அவனுங்க மௌனவிரதம்ன்றானுங்க, படி பேச மாட்டேன்றானுங்க, படி மௌனவிரதம் பேச மாட்டேன்றானுங்க. சரியா கிறுக்கு பைபிளிங்களா இருக்கானுங்களே. சரி அப்படியே போய் தேடுவோம். இங்க இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்கற மாதிரி இல்லை. பட் நான் மௌனவிரதம் நான் பேச மாட்டேன் இவ்வளவு சொன்னாடா நமக்கு பாசிக்கு போயிடும். என் வண்டியில குழம்புது. இந்த டோரேமான் 1 கோடி ரூபாய்க்கு வருத்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அவன்கிட்ட கேஜெட்ஸ் இருக்கனால அவனை தூக்கிட்டு போட்டாங்களா? அவனுக்கு நிறைய கேஜெட் இருக்கு. அது கேஜெட் வச்சு அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடலாம். இந்த டோரேமான் இது ஒரு பேக். இது நோபிட்டாக்கு ஏற்பாடுக்கு மட்டும் தான் மூளை வரும். அதுக்குன்னு ஒரு
எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. இது வேற டகர நம்ம மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. பேசாம இத காரை திருடிடுவோம். அண்ணா கொஞ்ச நேரம் உங்க காரை கொடுங்க, நான் போயிட்டு உங்க காரை எடுத்துட்டு போறேன். ஏன் கார் வேணா நீங்க எடுத்துட்டு போங்க. என்னோட இவ்வளவு காஸ்ட்லியான காரும் உன்னோட இத்துப்புல தகர காரும் உண்டாடா. இன்னும் நான் டோரேமான் தொலைச்சு போயிட்டேன். அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் வண்டியை கொடுத்துட்றேன்டா. பார்த்தா என்னடா சரி அவரு வண்டி எடுத்து போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ போலீஸ் ஸ்டார் வேற கொடுத்தாங்கன்னு என்ன பண்றது? சரி சரி நம்மளுக்கு போலீஸ் ஸ்டார் பார்க்காததா. இந்த டோரேமானை கடத்திட்டு போறப்ப இந்த சின்சான் எங்க இருந்தான்னு தெரியலையே. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதானா நடக்குது இங்க? நம்ம பழைய விடுசான இடம் தானே, அங்கெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. ஊரே 2 ரவுண்ட் அடிச்சாலும் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ ஒன்றும் புரியாம என்னடா அது? பழம் நிறுத்திட்டா. ஓகே பழம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எங்கேயாவது மேலே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே தான் இருப்பானுங்க. ஏன்னா திருடனுங்களும் இங்கே தான் இருப்பானுங்க. ஸோ எனக்கு நல்லா தெரியும். ஓகே ஊரே சுற்றிட்டேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறான். ஓகே நம்ம போவோம். Oh my God! என்ன இந்த உலகத்துக்கு என்னதான் ஆச்சு? அந்த சாம்பார் கோஷ்டி சாம்பார் வந்ததுல இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு என்ன அதுல தெரியல. அந்த கோஷ்டி சாம்பார் பண்ணதுல இருந்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்குப்பா இந்த உலகத்துல. என்னடா அது சத்தம்? ஒரு எலும்பு உடஞ்சிச்சா? நம்மளுக்கு எலும்பு உடஞ்சிச்சு நினைக்கிறேன். ஓகே go fast எங்க இருக்கானுங்களும் தெரியல. நம்மளும் இந்த நம்ம வீட்டாண்ட வந்து சுத்தியாச்சு. ஒண்ணுமே கிடைக்கலையே. போவோம் நம்மளும் போய்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு எண்டே இல்லை. வேற எதனா பண்ணி ஆகணும். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஏய் டோரேமான கடத்திருக்க இடம் இதுதான்டா. லொகேஷன் அமைச்சிருக்கோம். 1 கோடியோ வரதா இருந்தா 1 கோடியோட வரணும். அப்பதான் டோரேமான விடுவாமா. என்னடா பண்றீங்க? பசங்க ரொம்ப குடிக்கார வித்துலவே. ஆடிக்கார 4 கோடி ஆகுது. பெரிய பட்ஜெட் ஆடிக்கார. நம்மகிட்ட ஆடிக்கார இல்லாத காரத்துல நம்ம அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியஸ்டான காரத்துல இது எவ்வளவு போகும்? ஆனா நான் ஒரு பக்கம் டோர் வளர்ந்துச்சு, இன்னொரு பக்கம் டோர் சைடு வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு நம்ம ஏதாச்சும் குறைச்சாலும் 1 கோடி தேரும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1 கோடியாவது வரும்ல. வித்துடலாமோ? இது வேற நம்ம காரு வேற இல்லையே. நம்ம கிட்ட ஒரு நம்புக்கிடி கார் இருந்தது. அது என்ன நிலமாச்சுன்னு நீங்க பழைய காலத்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு வாங்கின காருங்க அது. இந்த கையும் உடச்சி கிடக்குது. இதுக்காண்டி எவ்வளவு செலவாக போகுது தெரியல. கோடிக்கணக்கில் இதுக்கு செலவாங்க. அவங்களுக்கு வேற கோடிக்கணக்கு கொடுத்து வாங்குறோன்றானுங்க. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் அவனுக்கு சொன்ன லொகேஷனுக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோன்றத அந்த வேலையை வச்சு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிருட்டு போக வேண்டியதும். இனிமேட்டு சேஜாவோட லாங்குவேஜ் நான் மாற்ற போறேன். இனிமேட்டு என் லாங்குவேஜ் தமிழ் இல்லடா. இனிமேட்டு என் பேரு சிஜே இல்ல, சுஜே. நான் மாஸ்க் போட்டுட்டா அவனுங்களை நான் மிரட்ட போறேன். நம்மளே ஒரு தீவிரவாதி நம்ம கிட்ட போய் காலத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. பிசப்பட ராக்கெட் வச்சு எடுத்து அவனுங்களை மிரட்டிடலாம். இந்த ஐடியா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் அப்பா இன்னொரு சீட்டும் கீழ்ச்சிரா. இன்னொரு டோரும் கீழ்ச்சிச்சு. சீட்டு வேற சைட்ல வேற கீழ்ச்சி கிடக்கு. இருக்கிற கீழே ஏத்திட்டுவே. போலீஸ நம்ம கட்டுறோம்ல. கேட்டா லிட்டில் சிங்கம் தாண்டிடலாம். லிட்டில் சிங்கம் நம்ம ஃப்ரெண்ட் ஆனதுனால எவ்வளவு ஏதாலும் பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. அது வரையும் ஹாப்பி தான். இதுதான் ஒரு போலீஸ்காரன் கூட சகவாசம் வச்சுக்கணும்ன்றது. இந்த லொகேஷன் தான். ஓகே
என் உயிர் நண்பா, உடன்பெறா சகோதரா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்பா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. எதுக்கு கண்ணெல்லாம் தூக்கிட்டு இருக்கானே? சிங்கம் எப்பா சிங்கம் லிட்டில் சிங்கம் சொன்னா நீ ஸ்டேஷன்ல ஏதோ வேற விஷயமா போயிருக்கட்டு. ஆனா இங்க பார்த்தா இங்க சுத்திட்டு கண்ணு தூக்கி போஸ் குத்துட்டு அது போட்டுட்டப்பா. கயிறு காணோம். ஏதோ ஒரு கயிறு பிடிச்சு தூக்கிட்டு இருக்கா. கிராவிடேஷன் நியூட்டனுக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கு. இன்னைக்கு உன் பேர்டேலப்பா. அதான் ஒரு சின்ன ப்ராங்க். நான் இந்த குட்டை ஜானு, இந்த சிங்கம், அப்புறம் இந்த ஜட்கா, கசிதேரா, பத்லோட அதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராங்க். அதுக்கு நம்ம டோரமோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்புல. ஜான் ஆக போகிறான்டான், ஜான் ஆகிட்டான்டான். இன்றைக்கி உன் பத்திர எனக்கு தெரியும். ஆனால் நீ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த மோட்டு காலில் இருந்து இந்த போட்டுவை சுட்டு தள்ளிடு. காலில் இருந்து கிட்ட பார்த்து சமோசா 1 கிலோ கூட 2 கிலோ கூட மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ப்ராங்க் சரியாகவே பண்ண விட மாட்டான். ஒரு டானாக என்ன போய் ப்ராங்க் பண்ண வச்சுட்டானுங்க. அதுக்கு என்ன டார்ச்சரில் இருக்க. ஆனால் என்ன போய் இப்படி இந்த போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கான். கேக்கெல்லாம் வெட்டிட்டு எங்களெல்லாம் குத்துரு. அப்புறம் நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. இப்போ வர நம்ம ரீசெண்டாக 200 சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோம் மக்களே. இப்படியே நம்ம அடிச்சுட்டே போவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிஜே வந்துட்டு கன் வச்சு மட்டிட்டு இருக்கா. ஒரு மட்டை மண்டையில் அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். மண்டையில் மசாலா இல்லாத மாதிரி மண்டையில் முடி இல்லாததை ஈஸியாக காட்டுறா. சரி மரத்துல இருந்தா கண்ணு எடுத்துட்டு வந்து கடைசி பார்த்தா நீங்களும் தெரியாது. அதனால தான் கண்ணு வச்சுட்டு இருந்தேன். அப்படியே கொண்டு பேக்கெட்ல வைக்காம வச்சுட்டேன். என்னடா கேக் வந்துச்சு. எப்போ சிஜே இங்கே பாரு, இவ்வளோ நேரம் இந்த கேக்கு இந்த தான் இருந்தது அப்படின்னு நீ கேட்பேன். ஏன்னா நாங்கள் ஒரு இன்விசிபிள் போட்டு மறைய வச்சுட்டோம். இந்த கேக்கும் சரி, இந்த கேக்கும் சரி, அந்த கேக்கும் சரி. ஓகேவா? டட்டா. சரி சிச்சாடா. சரி விடு கேக்க வெட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு என்ன பண்றேன், டயர்டா இருக்குது எனக்கு. நான் போய் தூங்கிட்டு வரேன். நீ தூங்குறியோ இல்லை எங்கன்னா போறியோ அதெல்லாம் மேட்ரு இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ராங்குக்கு ரெடி பண்ணியிருக்கோம். கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சமோசா கொடுத்துட்டு போ. அது நம்ம கூட கொஞ்சம் அடகு வச்சு கொஞ்சம் சமோசா வாங்கி கொடுத்துட்றேன். என்ன அப்புறம் அந்த சிச்சான் பேருக்கு கொஞ்சம் சாக்கோபி, இந்த பத்தில் கொஞ்சம் டீ, அது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு போ. அது நம்ம கூட அடகு வச்சிடும். என்னன்ற அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. பாய் கைஸ், பாய். எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய்.